ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, நம்ம வந்து மல்லிகைக்கு ஊடு பேராக நடவு செஞ்சிருக்கக்கூடிய கத்திரிக்கு உரமிட்டதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி எல்லாமே நம்ம வந்து ஜூலை 23 நடவு செஞ்ச நாற்று தான். இந்த மல்லிகை செடிகள்லாம் நடவு செஞ்சு 2 மாதங்கள் தாண்டிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மொட்டுகள் ஓரிரு செடிகள் எடுத்திருக்கு. அதே நேரத்தில் புதிய கொப்புகள் துளி விட்டதும் எல்லாமே இலைகளெல்லாம் முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு வந்துருச்சு. பச்சை தன்மை மட்டும் குறைவாக இருக்குது. அதனால் நம்ம இன்னும் மல்லிகை செடிக்கு உரம் வைக்கலை, வேப்ப முன்னாக்கு தான் வச்சுருக்கோம். அண்ட் இந்த மாதிரி இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கிற காரணம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு தான். இன்னொன்று, நம்ம மல்லி நாற்று நடவு செஞ்சதுலேருந்து இத்தனை நாள் ஆகியும் எவ்வளோ தான் வளர்ச்சி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நடவு செஞ்ச நாற்றுகள் எல்லாமே வாங்கும்போதே பெண்கள் தாக்குதலோடு தான் இருந்துச்சு, செம்பேன் தாக்குதலோடு தான் இருந்துச்சு. முக்கால்வாசி செடிகளுக்கு மேலே எல்லா இலைகள்லையுமே பேன்கள் இருந்துச்சு. நம்ம நாற்று நடவு செஞ்சதுக்கு பிறகு தான் பேனுக்கான மருந்துகள்லாம் பயன்படுத்தி பேன்கள் அழைச்சிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடி பார்த்திங்கன்னா அதிகமான பேன் தாக்குதலுக்கு உள்ளான செடி. இன்னுமே நிறைய செடி வந்து புதிய துளிர்கள் இப்போ தான் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, அதிகமான பேன் தாக்குதல் ஏற்பட்டது தான். ஸோ நீங்கள் வந்து நாற்று நடவு செய்கிறீங்க இந்த மாதிரி அப்படின்னா, முடிஞ்ச அளவு பேன் தாக்குதல் இல்லாத நாற்றாக வாங்க. நம்ம வந்து நாற்றுகள் ரிசீவ் ஆனதுக்கு பிறகு தான் பேன் தாக்குதல் இருக்கிறதே ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நாற்றுகளை வந்து நட்டுட்டோம். இன்கேஸ் நீங்கள் வந்து நேரில் விசிட் பண்ணி எங்கேயும் நாற்றுகள் வாங்குற மாதிரி இருக்க பட்சத்தில் பேன்கள் இருக்கா என்ன ஏதுன்னு இலைகளுக்கு பின்புறம் பார்த்து வாங்கி நடவு செய்யுங்க. இன்கேஸ் அதிகமான பேன் தாக்குதலுக்கு உண்டான செடிகளாக இருந்துச்சுன்னா, நமக்கு ஏற்பட்டது மாதிரியே 2 மாதத்துக்கு மேலாகும் செடி வந்து எழும்புறதுக்கு. இதுவே சாதாரணமாக நல்ல பச்சை தன்மையோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு பேன் தாக்குதலும் பூஞ்சான தாக்குதலும் ஏற்படாத நாற்றுகளாக இருந்துச்சுன்னா, செடி வச்சதுலேருந்து 40 நாள்லேயே இதுக்கு மேற்பட்ட அளவில் வளர்ச்சி வளர்ந்துருக்கும். இதனால நம்ம எந்த ஒரு செடியை இடமாற்றம் செஞ்சு வச்சோம்னாலுமே தற்சமயம் ஒரு வாரத்துக்கு இலைகள் உதிர்த்தாத பட்சத்தில் இலைகள் வாடி தொங்கும். அதற்கு பிறகு சரியாயிரும். இதுவே இலைகள் கரிஞ்சு கொட்டுற நிலையில் 2 வாரத்துக்குள்ளேயே புதிய கொப்புகள் துளிர் விட்டு தளர்த்துரும். அப்படி ஆகாத பட்சத்தில் செடி வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சுன்னா, ஒன்று செடிக்கு தண்ணி கம்மியாக கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா செடியில் பூஞ்சான தாக்குதலோ இல்லைனா பேன் தாக்குதலோ ஏதோ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். நமக்கு வந்து நம்ம தொடர்ச்சியாக பேனுக்கான மருந்து எல்லாமே பயன்படுத்தி ஹியூமிசால் மற்றும் வேப்ப புண்ணாக்கெல்லாம் பயன்படுத்தி செடியை எழுப்பிட்டோம். இதுவே மல்லிகை நாற்று புதுசாக நடவு செய்கிறவங்க வந்து பேன் தாக்குதல் இருக்கிறது தெரியாமல் நடவு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, அவங்க நடவு செஞ்சு 4வது நாளாக பேன்கள் வந்து பயிரை அழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் பயிர் வந்து செத்துரும். ஸோ அவங்க வந்து முடிஞ்ச அளவு மல்லிகை செடிக்கு ஏற்படக்கூடிய பேன் பாதிப்பு பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நடவு செய்கிறது நல்லது. அண்ட் நாற்று நடவு செஞ்சதுலேருந்து பேன் தாக்குதல் இருந்துச்சுன்னா என்னென்ன மருந்துகள்லாம் ஸ்ப்ரே பண்ணணும், செடிக்கு என்னென்ன டைமில் ஸ்ப்ரே பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம பார்ட் வைஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காம பாருங்கள். அதில் பார்ட் வைஸ் நம்ம தெளிவாகவே குறிப்பிட்டிருந்திருப்போம். அண்ட் நீங்கள் பார்க்குற கத்திரி செடி பார்த்திங்கன்னா, நம்ம மல்லிகைக்கு ஊடு பேர் நடவு செஞ்ச கத்திரி செடி தான். இதை நடவு செஞ்சு மோர் தென் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து செப்டம்பர் 21 ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து கத்திரி செடிக்கு களை எடுக்கிறத பற்றியும், களை பறிச்சதுக்கு பிறகு என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற பற்றியும் சொல்லியிருந்தோம். அண்ட் அதற்கு பிறகு சரியாக 6ஆம் நாள், அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்ண வந்து செப்டம்பர் 27 சரியாக 6ஆம் நாள் வந்து நம்ம ஆட்டேரு செடிக்கு ஒரு சைடு வந்து தோண்டி வைக்கிறோம். இப்படி ஆட்டேர் வைக்கிற மூலிமா என்ன அப்படின்னா, இந்த ஆட்டேரில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் வந்து முதல்ல இந்த சிறிய நாற்றுகளில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தை போக்கி பச்சை நிறத்தை கொடுக்கும். பச்சை நிறம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிச்சினாலே கொப்புகள் வந்து வேகமாக வளரும். அதாவது தண்டு வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பக்க கிளைகளில் வந்து தூண்டப்படும். அப்படி தூண்டப்படும் போது இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தூண்டப்படக்கூடிய கொப்புகளை இன்னும் வேகமாக வளர செய்யும். அண்ட் இந்த 2 இல்லாமல் நம்ம வைக்கக்கூடிய உரம் இயற்கை உரம் அப்படிங்கிறதுனால மண்ணில் வந்து நுண்ணுயிர்களோட பெருக்கத்தை அதிகரிக்கும். அண்ட் இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன் வந்து மண்ணில் மண்ணில் வந்து காற்றோட்டத்தை கூட்டும். அப்படி கூட்டும்போது வேர் பாய்ச்சலை இயற்கையாகவே அதிகரிக்க செய்யும். இது இல்லாமலும் மண்ணில் வந்து இது ஆர்கானிக் கார்பனை அதிகரிக்க செய்யும். அப்படி ஆகும்போது மண்ணில் சத்துக்கள் மறு உற்பத்தி வந்து அதிகமான அளவில் இருக்கும். அதாவது நம்ம வைக்கக்கூடிய உரம் கம்மியான அளவுலேயே வச்சோம்னாலும் மண்ணில் வந்து செடி எடுத்துக்கூடிய உரத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு மண்ணில் வந்து மறு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருக்கும் ஊட்டச்சத்துக்கள். அண்ட் இதோட ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அப்கமிங் டேஸில் வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் செகண்டரி சேனலான அக்ரிகிரோ ஷார்ட் சேனலோட லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸில் பின் வைக்கிறோம். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் செகண்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து விவசாயம் எல்லா வீடியோக்களும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் செஞ்சு ஆன் கொடுத்துங்க. அப்புறம் போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.